ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சாட்டர்டே பார்த்தீங்கன்னா சிக்கன் பிரியாணியும் சிக்கன் 65 தாங்க ரெடி பண்ணேன். 65க்கு நம்ம கடை மசாலா எதுவுமே சேர்க்காம தான் நான் ரெடி பண்ணேங்க. அதை சேர்க்குறத விட நீங்கள் செய்கிறது தான் நல்லாயிருக்கு அப்படின்னாங்க. அதனால் நம்ம வீட்டு மசாலா சேர்த்து நான் சிக்கன் 65 ரெடி பண்ணிவிட்டு சிக்கன் பிரியாணி தான் ரெடி பண்ணேன். 65 வறுத்து எடுத்துகிட்டு அதே எண்ணெயிலே பிரியாணி ரெடி பண்ணேன். வறுக்கும் போதே நம்ம டேரனுக்கு ரொம்ப ஆசை வந்து சிக்கன் எடுத்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அதுக்குள்ளே ஃபோன் பண்ணார் எங்கள் பாபா. நான் கல்லணையில் இருக்க மீன் வாங்கிட்டு வரட்டுமா அப்படின்னாரு. மீனா? நான் சமைச்சிட்ருக்கேனே அப்படின்னேன். இல்லை நான் வாங்கிட்டு வரேன், நீ க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுட்டு நாளைக்கு செய் அப்படின்னாரு. உயிர் மீன்னா அடுத்த நாள் செஞ்சால் நல்லா இருக்காது இல்லைங்க, அன்றைக்கி செஞ்சு சாப்பிட்டா தான் அது ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட்ட மாதிரி இருக்கும். ஓகே வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு இந்த பிரியாணியை டேரனுக்கு வச்சு கொடுத்துட்டு ரேஷ்மாவுக்கும் வச்சு கொடுத்துட்டு மீன் கழுவுற வேலை தான் பார்த்தேன். இப்படி தான் சாட்டர்டே வேலையே இருக்கக்கூடாதுன்னு நினைப்போம். ஆனால் பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து ஏதாவது வேலை வந்துடுங்க. இவங்களுக்கு சமைச்சனும் இல்லையோ நான் மீன் கழுவுற வேலை தான் பார்த்தேன். இவங்களுக்கு சாப்பாடு போட்டு கொடுத்துட்டு இந்த மாதிரி நீங்கள் என்னைக்காவது மாட்டிருக்கீங்களா? நான் அடிக்கடி இந்த மாதிரி நான் வேலை செய்கிறதுல மாட்டிப்பேங்க.